ஹாய்ங்க யூஜிடி அப்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெப்னிஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இஃப் u and v are function of x and n is the positive integer then tn of அதாவது nth derivative of uv equal to unv plus nc1 un minus 1 v1 plus nc2 un minus 2 v2 plus etc uvn வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பாஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் தான் nth டெரிவேட்டிவ்ல எல்லா ஃபார்மேட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெஷியேட் பண்ண கண்டினியூஸ் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு y ஈக்குவல் டு e power x sin x e power x டிஃப்ரெஷியேட் பண்ணால் e power x கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி sin x டிஃப்ரெஷியேட் பண்ணால் cos x அடுத்து மைனஸ் sin x அது மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ரொட்டீனாக கண்டினியூஸாக எங்கேயுமே முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு தான் nth டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த தியரம் அந்த ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மலாக ரெண்டு வேல்யூ மல்டிபிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் காமனாக ரெண்டே ஃபார்மேட் தான் கொடுப்பாங்க நமக்கு. ஃபார்மேட்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டை ரெண்டு வாட்டி டிஃப்ரெஷியேட் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட் கொடுத்து அதில் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு வாட்டி டிஃப்ரெஷியேட் பண்ண ஃபார்மேட்டை கொடுத்துட்டு அதில் nth டெரிவேட்டிவ் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இப்படி தான் கொஸ்டின் ஃபார்மேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ பார்க்கலாங்களா. ஓகே பாருங்கள் இதில் நோட் கொடுத்துருங்க பாருங்கள். திஸ் தியரம் இஸ் குவைட் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் nth டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த தியரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா nth ரெண்டு வேல்யூ இன்ட்டில் இருக்கும்போது ஓகேங்களா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனுமே எக்ஸில் இருக்கும்போது அதுக்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தியரம் யூஸ் ஆகுது ஓகேங்க. அடுத்து while using this formula we can choose algebraic function as v. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து algebraic function இருந்துச்சு அப்படின்னா அதை vன்னு கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. போகலாங்களா. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 3x ஃபைண்ட் ஒய்யனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபைன் பண்ணலாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 3x நம்ம ஃபார்மேட் பார்க்கும்போதே பார்த்தோம் இதில் அல்ஜிப்ரிக் ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வீன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ யூவோட வேல்யூ இ பவர் 3x வியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் மேக்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஆல்ரெடி nth டெரிவேட்டிவ் அப்படின்னா nth டெரிவேட்டிவ்ல வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இ பவர் 3x sin x இதில் ஃபார்மேட்டில் இன்ட்டில் ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா sin e பவர் 3x sin 3x இப்படி தான் இருக்கும். e பவர் x sin x e பவர் x log x இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் தான் nth டெரிவேட்டிவ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த தியரம் காமன் இந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கும் இந்த தியரம் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. கவனிங்க இப்போ போனால் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வீன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒய்என் போடலாமா. ஒய்எனுக்கு என்ன ஃபார்முலா unv ப்ளஸ் nc1 un minus 1 v1 plus nc2 un minus 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது வரைக்கும் போகும் அப்படின்னா uvn வரைக்கும் போகும் ஓகேங்களா. இதில் வியோட வேல்யூ அல்ஜிப்ரிக்காக கொடுத்துருக்கிறதுனால கன்ஃபார்ம் ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெஷியேட் பண்ணி 0 ஆக போகுது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெஷியேட் பண்ணி வச்சுக்கலாமா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். யூவோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க இ பவர் 3xன்னு கொடுத்துருக்காங்க. வியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு un தான் வரும். அதனால் நான் un கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. அதாவது இ பவர் 3xோட நல்லா கவனிங்க இ பவர் mxோட nth டெரிவேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம nth டெரிவேட்டிவ்ல இது பார்த்துட்டோம். அதாவது இ பவர் mxன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு nth டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா m பவர் n இ பவர் mx அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்லேயே படிச்சிட்டோம் இல்லையா. அப்போ இதை இங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்போது un அப்படின்னா nth டெரிவேட்டிவ்னு அர்த்தம். இதுக்கு nth டெரிவேட்டிவ் என்னது 3 பவர் n இ பவர் 3x ஓகேங்களா. அடுத்து un மைனஸ் 1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா n இருக்கிறத n மைனஸ் 1 போட போகிறோம். அப்போது 3n மைனஸ் 1 இ பவர் 3x. அடுத்து un மைனஸ் 2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 பவர் n மைனஸ் 2 இ பவர் 3x தேவைன்னா அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இங்கே வியோட வேல்யூ இருக்குது. v1ஓட வேல்யூ ஒரு வாட்டி டிவைஷல் பண்ணோம் அப்படின்னா 2x v2 அப்படின்னா இது திரும்ப டிவைஷல் பண்ணால் 2 நான் v3 எடுத்து கண்டுபிடிச்சாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு தேவையே இல்லை. அப்போ v2ஓட அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் yn ஈக்குவல் டு un என்ன இருக்குது பாருங்கள் 3 பவர் n இ பவர் 3x. அடுத்து என்ன இருக்குது வியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்து nc1னா என்னன்னு தான் அர்த்தம். ஸோ நான் என்னன்னே நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து un மைனஸ் 1 அப்படின்னா இந்த இருக்குது என்ன வேல்யூ இருக்குது 3 பவர் n மைனஸ் 1 இ பவர் 3x ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது v1ஓட வேல்யூ 2x
அடுத்து NC2 அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1/2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ போட்டுக்கலாமா? n இன்ட்டு n மைனஸ் 1/2 இன்ட்டு ஓகேங்களா un மைனஸ் 2 un மைனஸ் 2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3 பவர் n மைனஸ் 2 e பவர் 3x. அடுத்து என்ன இருக்குது? v2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து நல்லா போட முடியாது. ஏன் அப்படின்னா v3 கண்டுபிடிக்கிறதோட வேல்யூ 0 இருக்கிறதுனால இன்ட்டு பண்ணும்போது இந்த ஃபார்மேட்லேயே 0 ஆயிருங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணி போட்டால் போதும். ஓகேங்களா? என்ன காமனாக இருக்குது? e பவர் 3xும் 3 பவர் n நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? x². இதில் என்ன காமனாக இருக்கும்? n இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது 3 பவர் n காமனாக எடுத்துட்டேன். அப்போ 3 பவர் மைனஸ் 1 இருக்கும். ஸோ டிவைடரில் 3 வரும். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது? இங்கே ஒரு 2x இருக்குது. டிவைடர் 3. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? n இன்ட்டு n மைனஸ் 1/2 ஆல்ரெடி இங்கே ஒரு என்ன தானே வெளியே எடுத்துருக்கேன். அப்போ ஒரு 3² இருக்கும். 3² 9. இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால 18 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஒரு 2 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 9 கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குது? 3 பவர் n e பவர் 3x x² ப்ளஸ் 2nx/3 ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் 9 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? நல்லா ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வீண் எடுத்துக்கோங்க. ஃபார்மேட்டை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் un அப்படின்னா nth டெரிவேட்டிவ் e பவர் தான் மேக்ஸிமம் பக்கத்தில் கொடுப்பாங்க. அதுக்கு நமக்கு ஃபார்மேட் தெரியும். இல்லைனா sin x கொடுப்பாங்க. sin xக்கு nth டெரிவேட்டிவ் பிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் தெரியும். அப்படியே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு சம் பார்க்கலாங்களா இதிலேயே? ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் ஒய்யனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ யூவோட வேல்யூ என்ன எடுத்துப்பீங்க? இ பவர் எக்ஸ். வியோட வேல்யூ தான் மேக்ஸிமம் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் வேல்யூ எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அப்போது யூஎன் தேவைப்படும். யூஎன் கண்டுபிடிங்க. இ பவர் எக்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். எத்தனை வாடி ரிவர்ஷியல் பண்ணாலும் இ பவர் எக்ஸை ரிவர்ஷியல் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். ஓகேங்களா? இ பவர் 2x 3xன்னு கிடந்துச்சு அப்படின்னா தான் இ பவர் mxக்கான ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். இ பவர் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூஎன்னும் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து v1 போட்டிங்க அப்படின்னா 1. ஓகேங்களா? அடுத்து நான் v2 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடய நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா v2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட வேல்யூ 0ங்கிறதுனால ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். அப்படிங்கிறனால இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒய்யனுக்கு என்ன ஃபார்முலா? unv ப்ளஸ் nc1 un minus 1 v1 plus nc2 un minus 2 v2 plus etc போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் uvn வரைக்கும் போகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ yn ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாக்கு அப்படியே யூஸ் பண்ணுங்கள். unோட வேல்யூ என்னது? இ பவர் எக்ஸ். வியோட வேல்யூ என்னது? எக்ஸ் ப்ளஸ் nc1னா என்னன்னு தான் சொன்னேன் இல்லையா? அப்போ n மட்டும் போட்டுக்கிறேன். un minus 1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? திரும்ப இ பவர் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இ பவர் எக்ஸ். ஏன்னா un minus 1 அப்படின்னா இங்கே n ஃபார்மேட்டே கிடையாது ஒன்று குறைக்கிறதுக்கு. அப்போ அதுவும் இ பவர் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இ பவர் எக்ஸ். அடுத்து வியோட வேல்யூ 1. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. இதோடய ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ yn ஈக்குவல் டு ஏதாவது காமன் எடுக்கலாமா? இ பவர் எக்ஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா இ பவர் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் என் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் x² sin 5x. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒரு சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? x³ இங்கே கேட்கலாம், x⁴ கேட்கலாம், எக்ஸ் மட்டும் கேட்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸை மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் நிறையா சம் இந்த இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் y ஈக்குவல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா x² sin 5x அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போது நான் வந்து யூவியோட வேல்யூ எடுக்கணும் இல்லையா? அப்போ யூவில் இதில் எந்த வேல்யூ எடுப்பேன்? அல்ஜிப்ரிக் இருக்கிறத வியில் எடுத்துருவேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத நான் வியூவில் எடுப்பேன். அப்போது sin 5x. ஸோ வியோட வேல்யூ என்னது அப்படின்னா x². இதுக்கு நான் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? nth டெரிவேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா வரும்? un வரும். ஓகேங்களா? அப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு un கண்டுபிடிக்கட்டுமா? sin 5x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு un கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்க சொன்னேன்? ஆல்ரெடி நம்ம nth டெரிவேட்டிவில் படிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போது sin 5x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உள்ளருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து பவர் n போடுங்க. அதோட sin 5x போட்டு அதோட என்ன பண்ணணும்? n/2 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது 3 இருந்துச்சு அப்படின்னா 3 பவர் n, 2 இருந்துச்சு அப்படின்னா 2 பவர் n, ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டே வராது. இந்த ஃபார்மேட் மட்டும் எழுதுனா போதும். இங்கே 5 இருக்குல்ல, 1 மட்டும் இருக்கிறதுனால sin of x
sin of x plus by n by 2 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இங்கே 5 இருக்கிறதுனால 5 power n sin of ஓகேங்களா 5x plus n by 2. இது ஆல்ரெடி நம்ம nth டெரிவேட்டிவில் பார்த்துருக்கோம் un ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. அடுத்து இது கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்ம எத்தனை இது வேல்யூ தேவைப்படும் நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைஷன் பண்ணால் 2x, அடுத்து v2 கண்டுபிடிச்சா 2, அதுக்கப்புறம் தேவையில்லை. அப்போ இதில் un-2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. அப்போது un-1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், n இருக்கிறதுல n-1 போடுங்க. இப்போ 5 power n-1 sin of 5x plus எனக்கு வேலை என்ன போடுவீங்க n-1 into by 2 ஓகேங்களா. அப்போ u of n-2 என்னவாக இருக்குங்க 5 power n-2 sin of 5x plus n-2 into by 2 புரியுதுங்களா. எதுவும் டவுட் இல்லையே, ஓகே தானே. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா பாருங்க. ஒய்என் அப்படின்னா என்ன ஃபார்முலா, unv plus nc1 un-1 v1 plus nc2 un-2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் யூவோட வேல்யூ எம்டி ஆகி வியோட வேல்யூ என் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா. ஸோ போடலாமா, ஓகே தானேங்க. ஓகே போடலாங்களா. ஃபஸ்ட்டு யூஎன்வி, யூஎனோட வேல்யூ இருக்குது 5 power n sin 5x plus n by 2. அடுத்து வியோட வேல்யூ இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஓகேங்களா. பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஃபார்மேட்டுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. NC1ஓட வேல்யூ n தான் ஓகேங்களா. இங்கே போடுறேன் n இன்ட்டு NC1 u power n-1ஓட வேல்யூ இருக்குது 5 power n-1 sin of 5x plus n-1 into by 2 ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ unோட வேல்யூ எழுதிட்டேலே, அடுத்து என்ன எழுதணும் v1ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 2x ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் அடுத்து NC2 அப்படின்னா என்ன சொன்னேன் n into n-1 by 2ன்னு சொன்னேன் இல்லையா, இன்ட்டு u of n-2ஓட வேல்யூ 5 power n-2 sin of 5x plus n-2 into by 2 ஓகேங்களா. அடுத்து v2ஓட வேல்யூ ஒரு 2 ஓகேங்களா. ஸோ அப்படியே என்ன கிடைக்குது, என்ன காமனாக எடுக்க முடியுமோ அதை காமனாக எடுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சிட வேண்டியது ஆன்சர். காமன் எடுக்கலாம் 5 power n காமன் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா 5 power n-2 காமன் எடுக்கலாம். உங்களுக்கு ஆன்சரில் 5 power n-2 காமனாக இருந்துச்சு அப்படின்னா 5 power n-2 காமன் எடுங்க ஓகேங்களா. இல்லை அப்படின்னா 5 power n காமனாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா 5 power n காமனாக எடுங்க, அவ்வளோதான் எடுக்க முடியும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்மேட்டில் 5 power n-2 காமனாக எடுத்திருக்கோம். ஸோ நான் 5 power n-2 காமனாக எடுத்து காமிக்கிறேன் ஓகேங்களா. இப்போது 5 power n-2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், இதில் ஒரு -2 குறையுது பாருங்கள். அப்போ -2 + 2 சேர்த்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ -2 நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 5 power 2 மட்டும் இருக்கும். ஸோ 25 சொல்கிறது புரியுதுங்களா. இப்போது 5 power n-2 காமனாக எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு -2ஐயும் ஒரு +2ஐயும் ஆட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. அப்போ 5 power n-2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 5 ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கும், அந்த 5 ஸ்கொயர் தான் 25 போட்டிருக்கேன் ஓகேங்களா. sin of 5x plus n by 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் இதுலேருந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 5 power n-2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு +1 ஒரு -1 சேர்க்கும் போது தான் இது -2 ஆகும். ஸோ அப்போ இதில் ஒரு +1 இதில் ஒரு -1 சேர்த்துருப்பேன் ஓகேங்களா. இந்த -1 சேர்ந்து என்னவாகும் அப்படின்னா n-2 காமனாக வெளியே எடுத்துருப்பேன். அப்போ 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் 5n ஒரு 5 இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். அப்போது 10x sin of 5x plus n-1 into by 2 ஓகேங்களா. ப்ளஸ் இதில் இது ஃபார்மேட்டை ஃபுல்லாக எடுத்துட்டேன் இல்லையா. அப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா n into n-1 sin of 5x plus n-2 into by 2 ஓகேங்களா. ஈஸியாக அதை பார்க்க தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க, வந்துடும். நான் இதில் ஒரு சம் தான் போட்டிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் sin xன்னு. நீங்கள் இதில் வந்து x³ sin 5x போடுங்க, x sin 5x போடுங்க ஓகேங்களா. இந்த 5 மாற்றி கூட 3 2 அப்படின்னு கேட்க கூட சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் நான் ஒரு கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன், நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்து உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் e power x log x ஓகேங்களா. இதுக்கான ஃபார்மேட்டுக்கான ஆன்சர் இங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதில் இதை வந்து nth டெரிவேட்டிவ் ஃபார்மேட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா.
அடுத்து பாருங்கள், இஃப் ஒய்யோட வேல்யூ சைன் எம் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 - x² y2 மைனஸ் எக்ஸ் ஒய்1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் ஹிண்ட் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துறேன். ஓகேங்களா, கவனிங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த ஒய்2 ஒய்1 வந்துருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னது அப்படின்னா டிஃப்ரெஷியேட்டிங்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒய்2 அப்படின்னா d² y டிவைடட் dx² அர்த்தம், ஒய்1 அப்படின்னா dy பை dxன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நல்லா இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், d² y டிவைடட் dx², dy டிவைடட் dx. அப்போ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மேட்டை, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பாயிண்ட் 1. ஓகேங்களா, பெரும்பாலும் இந்த சூஸ் தி கரெக்ட் ஒன்ல இந்த ஃபார்மேட் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு சூஸ் தி கரெக்ட் ஒன்ல ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு அதை 2 டைம்ஸ் நீங்கள் டிஃப்ரெஷியேட் பண்ணி யூவி மெத்தட் 2 டைம்ஸ் டிஃப்ரெஷியேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஆன்சர் கொண்டு வர மாதிரியான ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களே 2 டைம்ஸ் டிஃப்ரெஷியேட் பண்ண ஃபார்மேட் இந்த ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க. டைம்ஸ் டிஃப்ரெஷியேட்டிங் பண்ண இந்த வேல்யூவை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் nth டெரிவேட்டிவ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரே சம்மில் 2 ஃபார்மேட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு 2 டைம்ஸ் டிஃப்ரெஷியேட் பண்ணி இந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க ஆன்சரில் ஏபிசிடியில். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃப்ரெஷியேட் பண்ணி இந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு nth டெரிவேட்டிவ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யனோட வேல்யூ nth டெரிவேட்டிவ் கேட்கவும் சான்சஸ் இருக்குது, பட் கேட்குறது ரேர் தான். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் பெருசாக வரதுனால அப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. கேட்டாங்க அப்படின்னாலும் ரொம்ப குட்டியான சம்மை கேட்டு அது மாதிரி nth டெரிவேட்டிவ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, போடலாங்களா, கவனிங்க. ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் எம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஒய்2 ஒய்1 வரதுனால எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் நல்லா இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கிறோம், எக்ஸுங்கிறது வேரியபிள், ஒய்ங்கிறது வேரியபிள். ஓகேங்களா, நமக்கு தெரியும், இதனால நம்ம ஒரு வாட்டி ஃபார்மேட் நமக்கு தெரியும், இதனால ஒரு வாட்டி ஃபார்மேட்டுக்காக சொல்லிக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த சைன் இங்கிட்டு வந்தால் என்னவாகும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆயிரும் இல்லையா. இப்போ என்ன கிடைக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒய்2 ஒய்1 வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா dy பை dx d² y பை dx²ன்னு அர்த்தம். ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா. நீங்கள் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், இதை ஒய்ங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்க முடியாது, ஏன்னா வேரியபிள் dy பை dx. ஓகேங்களா, அப்போ எக்ஸுங்கிறதும் வேரியபிள், இங்கே ஒய்ங்கிறது வேரியபிள். அப்போ இதை நம்ம எக்ஸுன்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் ஃபார்மேட் பண்ணணும். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பண்ண கிடைக்கும் 1 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x². இங்கே ஒய் இருக்கிறதுனால y². ஓகேங்களா, இது ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா திரும்ப டிவைட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஒய்யை டிவைட் பண்ணால் y1. புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், எம் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x². இந்த இடத்துல போட வேண்டியதில்லை, ஏன்னா நான் எக்ஸை பொறுத்து தான் டிவைட் பண்ணேன். இங்கே ஒய்ங்கிற வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 எழுத முடியாது, இது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டேன். ஏதாவது ஒரு வேல்யூ நான் கன்சிடர் பண்ணால் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஃபார்மேட்டு. அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1, அதாவது ஒய்ங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. அதுதான் இங்கே y1 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்மேட் இங்கே கொண்டு வாங்க, இந்த ஃபார்மேட் அங்கே கொண்டு போங்க. அப்போ என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² y1 ஈக்குவல் டு m இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் y². ஸ்கொயர் ரூட்டை தூக்குங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் போயிட்டு என்னவாகும், 1 மைனஸ் x² கிடைக்கும். அங்கே என்ன கிடைக்கும், y1² கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு போட்டிங்க அப்படின்னா m² 1 மைனஸ் y² கிடைக்கும். திரும்ப என்ன பண்ணுவேன், எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா y2 அப்படின்னாலும் d² y டிவைடட் dx² தான் அர்த்தம். ஓகேங்களா, ஃபார்மேட் ஃபுல்லாகவே நான் எக்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, இது u இது vன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ஒய்ங்கிறது வேரியபிள் தாங்க. அப்போ எக்ஸை மறுத்து பட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, ஒய்யையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது u இது vன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதை வச்சுட்டு நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அப்போ 1 மைனஸ் x² அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும், இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்பீங்களா. அப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2x. அப்போது 2y1. எதையாவது ஒன்று நான் கன்சிடர் பண்ணால் அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். அப்போது y1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y2. ஓகேங்களா, அடுத்து y1² அப்படியே வச்சுப்பேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இது மைனஸ் 2x. ஓகேங்களா, அடுத்து இந்த சைடு m² அப்படியே இருக்கட்டும், இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 2y. ஓகேங்களா, எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இங்கே ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதில் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா y1.
இப்போலாம் இங்கேயும் 2y1 இருக்குது, இங்கேயும் 2y1 இருக்குது, இங்கேயும் 2y1 இருக்குது. அதனால் 2y1 என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் 1 - x² y2 இதை டிவைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2y1 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும், 2y1 போயிடுச்சுன்னா இதில் ஒரு y1 பேலன்ஸ் இருக்கும். அப்போ xy1 ஓகேங்களா. அடுத்து ஈக்குவல் டு y2 y1 தான் போகும். ஸோ மைனஸ் m² y இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதில் என்ன கிடைக்கும் 1 - x² y2 மைனஸ் xy1 ப்ளஸ் m² y ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா. இதுலேயே உங்களுக்கு nth டெரிவேட்டிவ் கேட்டாங்க அப்படின்னா இது கொஞ்சம் இதுலேருந்து தான் இதை கொடுத்துட்டு தான் நமக்கு nth டெரிவேட்டிவ் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா. இது பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணி இந்த ஃபார்மேட் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணி இந்த ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் இந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இதோட nth டெரிவேட்டிவ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நான் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண வேல்யூ எடுத்துக்கிறேன். 1 - x² y2 மைனஸ் xy1 ப்ளஸ் m² y ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு நான் யூவி ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது அப்படின்னா இது ரெண்டுமே பாருங்கள், இது u இது vன்னு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. அப்போ u vன்னு எடுத்துகிட்டு nth டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன ஃபார்முலா என்ன தியரம் யூஸ் பண்ணுவீங்க, லெப்னிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த தியரம் ஃபார்முலா நமக்கு தெரியும். அது என்ன வரும் unv அடுத்து un-1 v1 அடுத்து v2 v3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் இதில் யூவியோட வேல்யூ எடுத்துகிட்டு இதுக்கு தான் தேவை, இதில் ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்குது. ஸோ இதோட எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய்என்னு போடலாம். அப்போ இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபார்மேட் யூவி எடுத்துகிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ தான் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போது இதில் யூவோட வேல்யூ யூவோட வேல்யூ நான் சொல்லியிருக்கோம் அல்ஜிப்ரிக்காக இருக்கிறத வீன்னு எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அல்ஜிப்ரிக்காக இருக்கிறத வீன்னு எடுக்கிறதுனால யூவோட வேல்யூ y2. ஸோ அப்போ இதில் வியோட வேல்யூ எழுது அப்படின்னா 1 - x². அடுத்து இதில் un தேவைப்படும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் y(n+2). ஓகேங்களா. இங்கே 2 இருக்கிறதுனால n+2 ஆட் ஆகுது. அடுத்து u(n-1) அடுத்து தேவைப்படும் அந்த ஃபார்மேட்டில். அப்போது இதுலேருந்து மைனஸ் எண்ணுக்கு பதிலாக n-1 போடும்போது -1 + 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா y(n+1) கிடைக்கும். அடுத்து u(n-2) கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா yn கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா. x² தானே இருக்குது, அதனால் 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சா போதும், இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. அப்போது v அப்படிங்கிறப்போ v1 அப்படிங்கிறப்போ இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ கிடைக்கும் -2x அடுத்து v2 அப்போ -2. இதுக்கப்புறமா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் போட்டாலும் என்னவாகும் 0 தான் ஆகும். ஓகேங்களா. அப்போது அந்த ஃபார்மேட்டே என்னவாகும் அப்படின்னா 0 ஆகுறதுனால நம்பர் வந்தோட ப்ளே ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு. அதே மாதிரி செகண்ட் ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஃபார்மேட் இருக்குது -xy1 இருக்குது. ஓகேங்களா. இதுக்கும் எடுத்துக்கிறேன். யூவோட வேல்யூ என்னது அப்படின்னா y1. ஓகேங்களா. வியோட வேல்யூ எது அப்படின்னா -x. அப்போது இதில் என்னோட வேல்யூ இருக்கும் அப்படின்னா இங்கே 1 இருக்கிறதுனால y(n+1). ஓகேங்களா. இங்கே v1ஓட வேல்யூ -1. ஓகேங்களா. v2 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வேணால் u(n-1) வேல்யூ தேவைப்படும், அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. சரி u(n-1) கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து -1 எனக்கு பதிலாக -1 போடும்போது un கிடைக்கும். ஓகேங்களா. தெரியுதுங்களா. ஓகேங்களா. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டும் யூவி மெத்தடில் இருக்குது, இது ரெண்டும் யூவி மெத்தடில் இருக்கிறதுனால யூவிக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி மெத்தட், அதுக்கான லெப்னிஸ் தியரம் இருக்கு இல்லையா, அந்த தியரத்தை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுக்காக நம்ம எடுத்து எழுதி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஒரு 2 சம்முக்கு இது மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சம் நமக்கே சர்வீஸ் ஆயிடும். ஓகேங்களா. போடலாங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் தியரம் நமக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ t/dx × uவின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா unv plus nc1 un-1 v1 அடுத்து nc2 un-2 v2 இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் vn இது u ஆகிற வரைக்கும். ஓகேங்களா. vn ஆகிற வரைக்கும் இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிட்டுங்களா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு unோட வேல்யூ இருக்குது y(n+2). அங்கே என்ன இருக்குது வியோட வேல்யூ 1 - x². ரெண்டு இன்ட்டில் எழுதிக்கலாமா. y(n+2) × 1 - x². அடுத்து nc1ஓட வேல்யூ n தான். ஸோ n போடுக்கிறேன். u(n-1) வேல்யூ என்னது y(n+1). ஓகேங்களா. அடுத்து v1ஓட வேல்யூ என்னதுக்கு -2x. ஓகேங்களா. அடுத்து nc2னா n × n-1/2 அப்படிங்கிறது ஃபார்மேட்டு, அதனால் nc2க்கான ஃபார்மேட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ n × n-1 × 2 போட்டாச்சு. அடுத்து un-2ஓட வேல்யூ yn.
அடுத்து v2ஓட வேல்யூ -2. இதுக்கப்புறமாக்க இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகாது. ஓகேங்களா, இதோட வேல்யூ இதோட ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா இந்த v3 கண்டுபிடிக்கும் போது வேல்யூ 0 ஆகுங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஃபார்மேட்டுக்கு வரோம். ஓகேங்களா, மைனஸ் வந்து இது ஃபுல்லாகவே ப்ளஸில் இருக்கும். இந்த ஃபார்மேட் மைனஸ் இருக்குன்னா கன்ஃபார்ம் மைனஸ் தான் வரும். ஸோ இந்த மைனஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லைனா ப்ளஸில் கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் போடலாமா? அடுத்து என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபார்மேட் என்னது? யூஎனோட வேல்யூ என்ன இருக்குது? y(n+1) இன்ட்டு வியோட வேல்யூ -x ப்ளஸ் அடுத்து u(n-1), அதுக்கு முன்னாடி nc1 வரும் இல்லையா? ஸோ n மட்டும் தான். nc1ஓட வேல்யூ n, un-1ஓட வேல்யூ un. ஓகேங்களா, அடுத்து v1ஓட வேல்யூ -1. இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் போகாது. ஏன்னா இதுக்கப்புறமாக டிஃப்ரெஷியேட் பண்ணும்போது 0 ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மேட் வராது. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபார்மேட் வந்துடுங்க. m²y இருக்குது. m²ங்கிறது கான்ஸ்டன்ட். ஒய்யோட nth டெரிவேட்டிவ் yn = 0. ஓகேங்களா, அவ்வளோதான் ஸ்டெப்பு, ஒன்றுமே கிடையாது. இப்போ எப்படி எழுதிக்கலாமா? 1 - x² இன்ட்டு y(n+2). n+2 வேல்யூவில் இந்த 1 மட்டும்தான் இருக்குது. n+1 டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன காமனாக இருக்குது? இந்த பாருங்கள், y(n+1) இருக்குது, இங்கேயும் y(n+1) இருக்குது. இங்கே -x இருக்குது, இங்கேயும் -x இருக்குது. அப்போ -x y(n+1) நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே இருக்க என்ன இருக்கும்? இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2ம் n மட்டும்தான் இருக்கும். அப்போது 2n இங்கே தான் ஹோலாக வெளியே எடுத்துட்டேன்னா ஸோ 1. ஓகேங்களா, அடுத்து ஒய்எனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒய்என். இந்த ஃபார்மேட் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணி விட்ருங்க. இந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? சொல்லலாமா? n(n) n²yn. ஓகேங்களா, அடுத்து இந்த n உள்ளே வரும்போது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா, சாரிங்க, இந்த மைனஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா இங்கே மைனஸ் வரும். அடுத்து இங்கே மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த n உள்ளே வரும்போது ப்ளஸ் n(yn). ஓகேங்களா, அடுத்து இந்த டேர்ம் எழுதியாச்சு. இந்த டேர்ம் பாருங்கள் என்ன இருக்குது? இந்த மைனஸ் வரும்போது -n(yn) ப்ளஸ் m²yn = 0. இதில் என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள்? இந்த ப்ளஸுக்கும் இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த 2 டேர்ம் தான் இருக்குது. அப்போ அப்படியே எடுத்து எழுதிங்க. 1 - x² இன்ட்டு y(n+2) மைனஸ் 2n+1 இன்ட்டு x(y)(n+1) xy(n+1). இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இந்த yn காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் yn காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா m² - n² இன்ட்டு yn, m² - n² இன்ட்டு yn = 0. புரியுதுங்களா? நம்ம அப்படியே சும்மா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஒய்என் இந்த ஃபார்மேட் ஞாபகத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதலாம். இந்த ஃபார்மேட் ஞாபகம் பண்ணி கூட எழுதலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். இன்னும் 2 சம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட வாய்ப்பு இருக்குது. போடலாங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். இஃப் xyயோட வேல்யூ a(e)x + b(e)−x, தென் x t²y/dx² + 2ty/dx - xy = 0 என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டேட் பண்ணணும், இல்லைனா ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ப்ரூவ் பண்ணலாங்களா? ரொம்ப ஈஸி பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். xyயோட வேல்யூ a(e)x + b(e)−xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா d²y/dx², இந்த மாதிரி y2 அப்படின்னு இருந்தால் கூட dy/dx தான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? எக்ஸில் இருக்குது. அப்போ y என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்? எக்ஸை பொறுத்து இந்த ஃபார்மேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போது இதில் நல்லா இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போது இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே வேரியபிள். ஓகேங்களா, இந்த ஏபிங்கிறது தான் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா, போடலாங்களா? இப்போது எக்ஸு ஒய் இருக்குது. ஸோ நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸை அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா y1. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவேன்? ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை பொறுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா, அடுத்து e(x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e(x) தான் கிடைக்கும். ப்ளஸ் e(-x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -e(-x). ஸோ மைனஸ் ஃப்ரெண்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறேன்? இது ரெண்டுமே வேரியபிள், யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒன்றை வச்சுட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இன்னொன்று வச்சுட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸை வச்சுட்டு y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? y1 வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1.
இங்கே என்ன இருக்குது, ஒய் மட்டும் இருக்குது. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்1. ஏன்னா ஒய்1 ஒய் எக்ஸ் ரெண்டுமே இங்கே வேரியபிள். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை கான்ஸ்டன்ட் எடுத்துக்க முடியாது, ஜீரோன்னு எழுத முடியாது. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்1. ஸோ ஒய்யை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்2. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இது இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன், இங்கே செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏ இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ இன்னொரு மைனஸ் வரும்போது என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ்னு தான் கிடைக்கும். இது எதோட வேல்யூ, கொடுத்துருந்த கொஷின். ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஒய்2. இந்த ஒய்1 சேர்த்து எழுதிக்கலாம் 2y1. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய்2 ப்ளஸ் 2y1 மைனஸ் xy ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இந்த கொஷினோட ஃபார்மேட். ஓகேங்களா? இதுக்கு nth டெரிவேட்டிவ் கேட்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 7th சம் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y ஈக்குவல் டு இ பவர் ஏ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படியே வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ரெண்டு பக்கம் நான் லாக் எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், லாக் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த சைடு லாக் எடுக்கும்போது ஈக்குக்கு லாகுக்கு என்ன வரும் அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒய்1 ஒய்2 தான் வருது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உள்ள இருக்கிற வேரியபிள் வந்து எக்ஸில் இருக்குது. என்ன பண்ண போகிறேன், எக்ஸை பொறுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா வேரியபிள், எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ். அதையாவது வச்சுட்டு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். லாக் ஒய் லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1/x. அப்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/yன்னு கிடைக்கும். இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் y1. ஓகேங்களா? அடுத்து என்ன கிடைக்குது, ஏ அப்படியே இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x². ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் இப்படி கொண்டு வந்துக்கிறேன், அப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இதை இங்கே கொண்டு வரேன், அதை அங்கே கொண்டு போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x² y1 ஈக்குவல் டு ஏஒய். இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தாலே நமக்கு கஷ்டம் இல்லையா? அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி விட்றேன். அப்போ என்ன கிடைக்கும், 1 - x² y1² ஈக்குவல் டு a² y². ஓகேங்களா? இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை யூவி மெத்தடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ 1 - x² அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் கிடைக்கும், இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் 2x. அப்போது 2y1. ஓகேங்களா? இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்களே, அப்போ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் y2. அடுத்து என்ன பண்ண போகிறோம், y1² அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. ஓகேங்களா? எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ஒய்ங்கிறது வேரியபிள் அப்படிங்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகாது. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1, y2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y3 அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் ஆகும் ஒரு டேர்ம். ஓகேங்களா? அடுத்து ஈக்குவல் டு a²ங்கிறது கான்ஸ்டன்ட், y²ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ y²னா இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் 2x. அப்போது 2y. இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதுனால திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2y1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2y1² இருக்குது. அப்போ 2y1 இருக்குது, இங்கேயும் 2y1 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் 2y1 கேன்சல் பண்ணி விட்றேன். அப்போ என்ன கிடைக்கும், 1 - x² இன்ட்டு y2. இதுலேருந்து ஒரு -2y1 தான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், -x ஒரு y1 இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 2y1 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா a² y இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும், 1 - x² இன்ட்டு y2 -x y1 -a² y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் nth டெரிவேட்டிவ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் nth டெரிவேட்டிவ் போட்டு பார்ப்போமா? ஸோ பார்க்கலாங்களா? ஸோ இப்போது 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கொடுத்து தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ இதுவும் யூவி, nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். இதுவும் யூவியில் இருக்குது, இதுவும் யூவியில் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூவோட வேல்யூ வந்து y2 எடுத்துக்கிறேன். வியோட வேல்யூ என்ன எடுப்பேன், 1 - x². ஏன்னா அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வின்னு எடுத்துப்பேன். அதே மாதிரி இதில் என்ன எடுத்துப்பேன், யூவோட வேல்யூ வெறும் y1 எடுத்துக்கிறேன், வியோட வேல்யூ -xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு நான் தேவைப்படுற வேல்யூஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இங்கே எனக்கு un தேவைப்படும். un அப்படிங்கிறது y of n + 2.
இங்கே 2 இருக்கிறதுனா n+2. அடுத்து un-1 தேவைப்படும். அப்போ y of n+1 எனக்கு பதிலாக n-1 போடும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும். u of n-2 போட்டிங்க அப்படின்னா yn. இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இங்கே v1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -2x கிடைக்கும். அடுத்து v2 கண்டுபிடிச்சிங்கன்னா -2. இதுக்கப்புறம் எனக்கு போட முடியாது, இதுக்கப்புறம் 0 ஆயிரும் ஃபங்க்ஷனே. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே un கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே 1 இருக்கிறதுனால y of n+1. அங்கே v1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1. இதுக்கப்புறம் தேவையில்லை, ஆனால் இங்கே இதில் தேவைப்படும். u of n-1ஓட வேல்யூ தேவைப்படும். ஸோ u of n. ஓகேங்களா? போட்டு பழகிட்டிங்கன்னா அதிலே போட்டு பழகிடுங்க. ஓகேங்களா முடிஞ்சுங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் nth ஃபார்மேட்டு, இதுலேயும் யூவிக்கு nth ஃபார்மேட், nth டெரிவேட்டிவ் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிக்கிங்களா? ஸோ t/dx இன்ட்டு uவின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா? unv ப்ளஸ் nc1v un-1 un-1v1 ப்ளஸ் nc2 un-2v2 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறேன். unvயோட வேல்யூ என்ன பாருங்கள்? y of n+2, vயோட வேல்யூ 1 - x². அடுத்து nc1னா n தான் வேல்யூ கொடுத்துக்கிறேன். அடுத்து u of n-1ஓட வேல்யூ y of n+1 இன்ட்டு v1ஓட வேல்யூ -2x. ஓகேங்களா? அடுத்து nc2 அப்படின்னா n இன்ட்டு n-1 டிவைடட் 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? un-2ஓட வேல்யூ y1, v2ஓட வேல்யூ -2. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்மேட்டுக்கான ஃபார்மேட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஃபார்மேட் இங்கே மைனஸையும் சேர்த்து தான் எடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்? இதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு unv அப்போ என்னுடைய y of n+1 இன்ட்டு -x. ஓகேங்களா? அடுத்து nc1 வரும். ஸோ அதுக்கு பதிலாக nc1ஓட வேல்யூ n. ஸோ என்னன்னே போடுக்கிறேன். un-1 இன்ட்டு v1. un-1ஓட வேல்யூ என்ன இருக்குது? yn. v1ஓட வேல்யூ என்ன இருக்குது? -1. ஓகேங்களா? அடுத்து இந்த லாஸ்ட் ஃபார்மேட், இதை ஸ்ட்ரைட்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். -a², ஒய்யோட nth டெரிவேட்டிவ் yn = 0. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் yn+2ஓட வேல்யூவில் இது 1 தான் இருக்குது. ஸோ yn+2 1 தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். n+1ல் இந்த டேர்ம் இருக்குது. இதில் yn+1, இதுலேயும் yn+1 இருக்குது. -x இருக்குது. ஸோ -x yn+1 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2n மட்டும் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஸோ +1. ஓகேங்களா? yn டேர்மு இந்த 4 வேல்யூமே. ஓகேங்களா? இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த -yn உள்ளே இருக்க வரும். அப்போ என்ன கிடைக்கும்? -nyn n இன்ட்டு n n². ஓகேங்களா? இந்த -yn இது உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா? அப்போ n இன்ட்டு n n² yn மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? அடுத்து இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் n yn. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபார்மேட் இதை எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட் பாருங்கள் என்ன இருக்குது? மைனஸா? ஸோ -n yn. ஓகேங்களா? அடுத்து -a² yn = 0. இந்த ரெண்டு ஃபார்மேட் மட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? 1 - x² இன்ட்டு y of n+2. ஓகேங்களா? அடுத்து இதில் n+1 இன்ட்டு x y of n+1 மாற்றி எழுதியிருக்கேன் சேஞ்ச் பண்ணி. இதில் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸை காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா n² + a² இன்ட்டு yn = 0. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு nth டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா சம்முக்குமே நீங்கள் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்து 8th சம் பாருங்கள். ஒய்யோட வேல்யூ a cos log xன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து p sin log xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு வேல்யூ இந்த ஃபார்மேட்டை நான் ஆன்சர் கொண்டு வர போகிறேன். y2 இருக்கிறதுலாம் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ y = என்ன கொடுத்துருக்காங்க? y = a cos of log x ப்ளஸ் p sin of log xன்னு கொடுத்துருக்காங்க. 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y1 = ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன கிடைக்குது? a இதில் ஏங்கிறது கான்ஸ்டன்ட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். காஸ் ஆஃப் இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்க. காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் -sin x. அப்போ என்ன கிடைக்கும்? -sin log of x. கரெக்டுங்களா? எதையாவது ஒன்று கன்சிடர் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா? அப்போது இந்த log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஓகேங்களா? அடுத்து pங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்து sin இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ cos of log x. எதையாவது ஒன்று கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1/x. ஓகேங்களா? இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இது x y1 ஆயிரும். அப்போது -a sin log x ப்ளஸ் b cos of log x அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? நான் போட்டது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? திரும்பவும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்.
ஓகேங்களா. இது ரெண்டுமே வேரியபிள். ஓகேங்களா. அப்போது டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு y1 டிஃப்ரென்ஷியல் பண்ணால் y2, அடுத்து y1 வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்கள், எக்ஸை பொறுத்து -a. ஓகேங்களா. இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவேன். sin x டிஃப்ரென்ஷியல் பண்ணால் cos x, அப்போது cos of log x. இதையான கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃப்ரென்ஷியல் பண்ணுவேன் இல்லையா, அப்போது log x டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது 1/x. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ளஸ் b அப்படியே இருக்கும். cos x டிஃப்ரென்ஷியல் பண்ணால் cos, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்குவேன். cos x டிஃப்ரென்ஷியல் பண்ணால் -sin of log x. எதையாவது ஒன்று கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃப்ரென்ஷியல் பண்ணுவேன். இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண இல்லையா, அப்போ log x டிஃப்ரென்ஷியல் பண்ண கிடைக்கும் 1/x. ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல என்ன கிடைக்குது, xy2 + y1 ஈக்குவல் டு, இந்த இடத்துல மைனஸ், இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி x 1/xையும் காமனாக எடுத்துறேன். ஓகேங்களா. -1/xை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், a cos of log x ப்ளஸ் b sin of log xன்னு இருக்கும். கரெக்டுங்களா. 1/xையும் காமனாக எடுத்துகிட்டு மைனஸையும் காமனாக எடுத்துட்டேன். அப்போது இதோட வேல்யூ கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களே கொஸ்டின், அப்போ இது என்ன எழுதிக்கலாம், ஒய்ன்னு எழுதிக்கலாம். அப்போது xy2 + y1 ஈக்குவல் டு -y/x. சரிங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு போல இருக்குது, அதான் வீடியோ கட் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த வேல்யூ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா a cos log x b sin log x இருக்கு இல்லையா, இது என்ன கொஸ்டின் கொடுத்துற கொஸ்டின் தான். ஓகேங்களா. அப்போ இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா y கொடுத்துட்டோம். அப்போ -y/x இருக்கும். x இங்கே டிவைடில் இருக்கு இல்லையா, இந்த சைடு பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிளில் போயிடும். அப்போ x² y2 + xy1 ஈக்குவல் டு -y இருக்கும். ஓகேங்களா. அந்த -y வரும்போது +y ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இதுக்கு nth டெரிவேட்டிவ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு nth டெரிவேட்டிவ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இதுக்கு மட்டும் போடுவோமா, அடுத்தடுத்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா சமுக்குமே nth டெரிவேட்டிவ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா சம்மே ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். x² y2 + xy1 + y = 0 இருக்கும். ஸோ nth டெரிவேட்டிவ் நான் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. யூஸ் பண்ணலாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது வந்து uv மெத்தடில் பண்ண போகிறேன். எனக்கு ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் இருக்கு இல்லையா. ஸோ d/dx × uv அப்படின்னா என்ன ஃபார்முலா, unv + nc1 un-1 v1 + nc2 un-2 × v2 + எக்ஸட்ரான்னு போகும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு un, அப்போது இதில் un என்னவாக இருக்கும், இதுதான் v, இதுதான் u. ஓகேங்களா. ஸோ un அப்போ என்ன இருக்கும், unோட வேல்யூ இருக்கும் y(n + 2). ஓகேங்களா. அடுத்து vயோட வேல்யூ அப்படியே எழுத வேண்டியதான் x². ஓகேங்களா. அடுத்து nc1ஓட வேல்யூ n, un-1 அப்படின்னா yn + 1 கிடைக்கும். ஓகேங்களா. v1 அப்படின்னா இந்த x² டிஃபரன்ஷியல் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னா 2x. திரும்ப அதே மாதிரி பாருங்கள், nc2 அப்படின்னா n × n-1 / 2. இதுக்கு 1 மைனஸ் பண்ணும்போது yn. ஓகேங்களா. இதை திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 2. ஓகேங்களா. இதுக்கப்புறமா இதில் என்ன ஆகாது, அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து திரும்ப இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இது u, இது v. ஓகேங்களா. அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு un அப்போ என்ன கிடைக்கும், y(n + 1). இதோட un ஃபார்மேட் y(n + 1). இங்கே x, vயோட வேல்யூ x தான். அடுத்து nc1ஓட வேல்யூ n தான். அடுத்து un-1. ஸோ இதுலேருந்து n-1 போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா yn கிடைக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த டேர்முக்கு வந்துடுங்க. ஸோynோட nth டேர்ம் வந்து yn. ஸ்ட்ரைட்டாக போட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இந்த ஃபார்மேட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், x² × y(n + 2)ல் ஒரு டேர்ம் தான் இருக்குது. n + 1 டேர்மில் இந்த 2 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x y(n + 1) நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், 2n + 1 இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ இந்த yn உள்ளே வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா n² yn. ஓகேங்களா. அடுத்து -n yn. ஓகேங்களா. இங்கே என்ன இருக்கும், இந்த டேர்முக்கு காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதில் வந்து n(yn), அடுத்து வந்து +yn = 0 இருக்கும். ஓகேங்களா. இதில் என்ன கேன்சல் ஆகும், இந்த +-yn கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த டேர்மு தான். அப்போ x² y(n + 2) + n y(n + 1) × 2n + 1. இதுலேருந்து yn காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா n² + 1 = 0 இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஓகேங்களா. ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா கொஷினுக்குமே எல்லா ஃபார்மேட்டுக்குமே ஒய்யினோட வேல்யூ nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேங்களா. இந்த சம் பாருங்கள், இஃப் ஒய்யோட வேல்யூ a cos 5x + b sin 5xன்னு இருக்குது. ஷோ தட் இந்த ஃபார்மேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரூவ் பண்ணலாங்களா. ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் இல்லையா. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, a cos 5xன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி b sin 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ y1ஓட வேல்யூ a
5 முன்னாடி வந்துடும் இல்லையா. ஸோ 5 -5 sin 5x. ஓகேங்களா. திரும்ப இங்கே டிஃபரன்ஷியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா b 5 cos x cos 5x. ஓகேங்களா. அடுத்து y2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 5 திரும்ப முன்னாடி வரும். ஓகேங்களா. இந்த திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இந்த 5 முன்னாடி வரும்போது கிடைக்கும் -25a cos 5x. இங்கே என்ன கிடைக்கும், அதே மாதிரி இந்த 5 முன்னாடி வரும், காசை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அப்போது இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். -25b cos 5x. இதில் என்ன பண்ணுவேன், -25 காமனாக எடுத்துருவேன். ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கும், a cos 5x + b cos 5x அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போ -25 இன்ட்டு இது கொடுத்துருந்த கொஷின். ஸோ ஒய் இங்கே என்ன இருக்குது, y2 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடச்சிருக்கு. அப்போ y2 + 25y = 0. இந்த மாதிரி சம் தான் மேக்ஸிமம் ஈஸியஸ்ட்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். இதோட nth டெரிவேட்டிவ் கேட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா. ஓகே, அடுத்து இதில் nth டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். y nth டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும், y n + 2 + 25yn = 0. இதோட nth டெரிவேட்டிவ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், y = e⁻x sin x. ப்ரூவ் தட். இதை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரோம். அதாவது என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும் அப்படின்னா y2 - 2y1 + 2y = 0 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ என்ன கிடைக்குது, ஒய்யோட வேல்யூ e⁻x sin xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா e⁻x sin x வச்சுட்டு cos x, அடுத்து sin x வச்சுட்டு e⁻x பண்ணால் e⁻x, அடுத்து y2 கண்டுபிடிங்க. ஸோ சேம் ஃபார்மேட் இதுக்கும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கும் யூஸ் பண்ணுங்கள். e⁻x வச்சுட்டு cos x பண்ணால் -sin x, அடுத்து cos x அப்படியே வச்சுட்டு e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x, அடுத்து இங்கேயும் யூஸ் பண்ணுங்கள். e⁻x அப்படியே வச்சுட்டு sin x, அடுத்து e⁻x அப்படியே வச்சுட்டு cos x sin x பண்ணால் cos x. ஓகேங்களா. ஸோ என்ன கேன்சல் ஆகுது, சைனும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 2e⁻x cos xன்னு கிடைக்கிது. எதோட வேல்யூ, y2ஓட வேல்யூ. ஓகேங்களா. நம்ம கொஷினில் கொடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க, y2 - 2y1 + 2y = 0ன்னு காண்பிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு y2ஓட வேல்யூ என்ன இருக்குது, 2e⁻x cos x அப்படின்னு இருக்குது. -2y1. ஸோ y1ஓட வேல்யூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா -2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், -2e⁻x cos x -2 sin x e⁻x, அடுத்து +2y. அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். +2e⁻x sin x. இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. இது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்மேட் கேட்டாலும் நீங்கள் ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்லேயும் சப்போஸ் ஆன்சர் இல்லை, இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காகவே சம் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், y = sin inverse of x. இதில் 2 சம் இருக்குது. y = sin inverse of x தி ஹோல் ஸ்கொயர் கொடுத்து கூட இதே ஃபார்மேட் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், y = sin inverse of x then 1 - x² y2 - xy1 = 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இதில் y1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா sin inverse of x டிவைஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/√1 - x². இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு =1 போட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துருப்போம். ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது √1 - x² y1 = 1 இருக்கும். 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து திரும்ப என்ன பண்ணணும், இது ஒரு வழி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இங்கே y2 வேணும் இல்லையா, அதனால் திரும்ப இந்த ஃபார்மேட்டை 100 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேல்யூ அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போது x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அப்போது 2y1. எதையாவது கன்சிடர் பண்ணால் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் y2 ப்ளஸ் இந்த வேல்யூ அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போது y1 தி ஹோல் ஸ்கொயர் -2x = 0. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. எதாவது கேன்சலாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கேயும் 2y1 இருக்கும், இங்கேயும் 2y1 இருக்கும். காமனாக எடுத்து அங்கே கொண்டு போகும்போது கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் கிடச்சிடும். இதோட nth டெரிவேட்டிவ் போட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இதுவும் அப்படியே தாங்க. இது nth டெரிவேட்டிவ் இந்த ஃபார்மேட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது ஃபார்மேட் நான் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா, ஆல்ரெடி நான் போட்டு காமிச்ச ஃபார்மேட் தான், அதனால் இதை நான் போட்டு காமிக்கல. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், cos inverse of y/b n log of x/n இருக்கு இல்லையா, இது அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஃப்ரெஷியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒய்யை பொறுத்து தான் எக்ஸை பொறுத்து தான் ஃபார்மேட்டை டிஃப்ரெஷியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் y1 y2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போது cos inverse of இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. cos inverse of எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 - x². ஓகேங்களா. போட்டு பார்த்துருவோமா. என்ன கொடுத்துருக்காங்க, cos inverse of y/bன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே n log of x/nன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. cos inverse of xன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ cos inverse of x டிவைஷன் பண்ணால் √-
minus 1 divided square root of 1 minus x square. இப்போ 1 minus x ஓட வேல்யூ y by b இருக்கிறதுனால y square b square. ஓகேங்களா, cos inverse of x டிஃபரன்ஷியல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? minus 1 divided square root of 1 minus x squareங்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண இல்லையா, அப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியல் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த 1 by bங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 1 by b அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஒய்யே டிஃபரன்ஷியல் பண்ணால் y1. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே n அப்படியே இருக்கட்டும். log x டிஃபரன்ஷியல் பண்ணால் இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. log x டிஃபரன்ஷியல் பண்ணால் 1 by x. ஓகேங்களா, ஸோ 1 by x by n. ஓகேங்களா, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதெல்லாம் திரும்ப டிஃபரன்ஷியல் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்போது எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் 1 by nங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் 1. ஸோ அதுவும் போயிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதை எப்படி இது பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை இங்கே கிராஸ் பண்ணலாம். -1 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் b ஸ்கொயர். இதில் என்ன இருக்கும்? 1 by b y1 இருக்கும். ஓகேங்களா, இங்கே இந்த n ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால மேலே போயிட்டு இந்த எண்ணுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ n by x மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்து இந்த b ஸ்கொயர் வந்து வெளியில் எடுக்கும்போது b ஆகிட்டு மேலே போயிடும். இந்த bக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ y1 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இருக்குது b ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு n by xன்னு இருக்கும். ஓகேங்களா, இது இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, அதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்கும்? -xy1 ஈக்குவல் டு n இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ரெண்டு பேரும் ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்கொயர் ரூட் போகும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்1 ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும் 2y1. ஓகேங்களா, திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y2. அடுத்து y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x ஈக்குவல் டு n ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். b ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகேங்களா, n ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுப்பேன். இது b ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ -2y1. ஓகேங்களா, இது கான்ஸ்டன்ட்டுங்க. n ஸ்கொயர் பின்னு அர்த்தம், அதாவது n ஸ்கொயர் b மைனஸ் n ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னா 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும், அதனால தான் இந்த டேர்ம் இப்படி கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன கிடைக்கலாம்? இது என்ன கேன்சல் பண்ணலாம்? 2 கேன்சல் பண்ணலாம், y1 கேன்சல் பண்ணலாம். அப்போ 2y1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் y2 இருக்கும். இதிலே 2 ப்ளஸ் எக்ஸ் y1 இருக்கும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 2y1 தானே கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ மைனஸ் n ஸ்கொயர் ஒய் இருக்கும். ஓகேங்களா, அது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் y2 ப்ளஸ் எக்ஸ் y1 ப்ளஸ் n ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது? இது 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் யூஎன் ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டுக்கு இப்படியே யூஎன் ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா இந்த சம் போட்டு காமிச்சிட்டா அந்த ஒரு சம் தான் லாஸ்ட் சம். சரி, போட்டுருவோம். என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் y2 ப்ளஸ் எக்ஸ் y1 ப்ளஸ் n ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், போடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிறேன். dy dx இன்ட்டு uv அப்படின்னா unv ப்ளஸ் un மைனஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு un மைனஸ் 1 இன்ட்டு v1 ப்ளஸ் nc2. ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் 2 இன்ட்டு u ஆஃப் n மைனஸ் 2 இன்ட்டு v2 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போகும். ஸோ அப்போ இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு unv, இது வந்து v, இது வந்து uங்க. ஓகேங்களா, அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு un கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா y ஆஃப் n ப்ளஸ் 2. ஓகேங்களா, வியோட வேல்யூ அப்படியே எழுதிக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து NC1 வரும். ஸோ n மட்டும் தான் வரும். UN மைனஸ் 1 அப்படின்னா இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது n மைனஸ் 1 n ப்ளஸ் 2 இருக்குது என்னவாயிரும் அப்படின்னா n ப்ளஸ் 1 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணால் 2x. அடுத்து NC2ங்கிறதுல n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் 2 வரும். அப்போது இங்கே திரும்ப ஒரு 1 மைனஸ் பண்ணும்போது n ஆயிரும். ஓகேங்களா, 2x டிஃபரன்ஷியல் பண்ணால் 2. அப்போ இதுக்கப்புறமாக்க இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு இதோட முடிஞ்சிடும். அப்போ இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இது v, இது u. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு un இங்கே 1 இருக்கிறதுனால என்ன போடுவீங்க? y ஆஃப் n ப்ளஸ் 1. ஓகேங்களா, அடுத்து வியோட வேல்யூ x தான். அடுத்து NC1 ஃபார்மேட்டில் வரும், அதனால் n மட்டும் போட்டு un மைனஸ் 1. அப்போ இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், un. எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணுங்கள் 1. ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது? n ஸ்கொயர் ஒய் என்னோட இதோட nth டெரிவேட்டிவ் yn ஈக்குவல் டு 0. ஏன்னா கேன்சல் ஆக பாருங்கள், n ப்ளஸ் 2ல இந்த ஒரு டேர்ம் தான் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஆஃப் n ப்ளஸ் 2. ஓகேங்களா, இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போது இதில் எக்ஸு ஒய் n ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? 2n ப்ளஸ் 1. ஓகேங்களா, இதில் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ என்ன கிடைக்கும்? இதை உள்ளே கொண்டு வாங்க yn. அப்போ என்ன கிடைக்கும்? n ஸ்கொயர்டு yn. அடுத்து மைனஸ் n yn
இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் NYN ப்ளஸ் n ஸ்கொயர்டு ஒய்என் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஆஃப் n ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ஒய் n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. ஓகேங்களா, இங்கே சேம் டேர்ம் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் 2n ஸ்கொயர்டு ஒய்என் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? எப்படி போகிறதுன்னு புரியுது? ஐயோ தெரிஞ்சுங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்து இந்த சம் நீங்கள் டிரைவ் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, கரெக்ட் பண்ணி வந்துருச்சு. வீடியோ லென்த்தாக போகிறதுனால இது செகண்ட் வீடியோவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பார்ட் 2 பார்த்துக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா?